சமையல் எவரிடே வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு டிஃபன் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். உடனடியாக பண்ணக்கூடிய நல்ல கிறிஸ்பியான பாசிப்பருப்பு தோசை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த தோசை பண்ணுறதுக்கு நம்ம பாசிப்பருப்பை மட்டும் ஊற வச்சுருந்தாலே போதும். உடனடியாக இந்த தோசை பண்ணிடலாம். மாவெல்லாம் புளிக்க வைக்க தேவையில்லை. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். பாசிப்பருப்பு தோசை பண்ணுறதுக்கு 1 கப் 200 கிராம் அளவுக்கு பாசிப்பருப்பை 3 தடவை நல்லா கழுவிட்டு பாசிப்பருப்பு மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி 1 மணி நேரம் நல்லா ஊற வச்சுருக்கிறேன். பாசிப்பருப்பு சீக்கிரமாக ஊறிடும். 45லேருந்து 1 மணி நேரம் வரைக்கும் ஊற வச்சாலே போதும். இந்த தண்ணியை நம்ம வடிச்சிட்டு ஒரு மிக்சர் ஜாருக்கு மாற்றிக்கலாம். தண்ணியை வடிச்சிட்டு பாசிப்பருப்பை நம்ம மிக்சர் ஜாரில் சேர்த்துடலாம். பாசிப்பருப்பு சாப்பிட்டா கேஸ் ப்ராப்ளம்லாம் எதுவுமே வராது. இதில் ப்ரோட்டீன் நிறைய இருக்குது. அதனால் நம்ம சாப்பாட்டில் நம்ம தாராளமாக பாசிப்பருப்பு சேர்த்துக்கலாம். இந்த கப்புக்கு 1 கப் அளவுக்கு தான் நான் பாசிப்பருப்பு அளந்துருந்தேன். அதே கப்புக்கு 1/2 கப் அளவுக்கு நார்மலாக நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற பச்சரிசி மாவு சேர்த்துருக்குறேன். கடையில் வாங்குகிற இடியாப்ப மாவு கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது கூட 3 பல் பூண்டு சேர்த்துருக்குறேன். ஒரு சின்ன துண்டு இஞ்சியை தோல் சீவிட்டு சேர்த்துக்கிறேன். காரத்துக்கு 4 வத்தல் சேர்த்துக்கிறேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி கூட்டியோ குறைச்சோ சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். இது கூட தேவையான அளவு தண்ணி சேர்த்து தோசை மாவு பதத்துக்கு நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். நம்ம பச்சரிசி மாவு சேர்த்து அரைச்சதுனால ஈஸியாக அரைப்பட்டுரும். நல்லா நைஸாக இந்த மாதிரி அரைச்சி எடுத்தாச்சு. நம்ம இதை வேற ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். மாவு கொஞ்சம் கெட்டியாக இருக்குது. அதனால் நான் மிக்ஸி ஜாரையே கழுவி ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். தோசை மாவு பதத்துக்கு மாவு ரெடி ஆயிடுச்சு. அடுத்து நம்ம தோசை ஊற்றிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு தோசை தவா வச்சுருக்கிறேன். தவா நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம தோசை ஊற்றிக்கலாம். எந்த அளவுக்கு முடியுமோ அந்தளவுக்கு நல்லா மெல்லிசாக தோசை ஊற்றிக்கோங்க. மேலே கொஞ்சமாக எண்ணெய் இல்லைன்னா நெய் ஊற்றிக்கோங்க. பாருங்கள், தோசை நல்லா செவந்துருச்சு, கிறிஸ்பியாகவும் ஆயிடுச்சு. திருப்பியெல்லாம் போட வேண்டாம். நல்லா இந்த மாதிரி சுருட்டி நம்ம அழகாக எடுத்துக்கலாம். சோடா உப்புலாம் எதுவுமே போட தேவையில்லை. நம்ம உடனடியாகவே நல்ல கிறிஸ்பியான இந்த தோசை ரெடி பண்ணிடலாம். இன்னொரு தோசை ஊற்றிக்கலாம். எந்த அளவுக்கு முடியுமோ அந்தளவுக்கு நல்லா லேசாக மாவு ஊற்றிக்கோங்க. மேலே லைட்டாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஸ்டவ்வை மீடியம் ஹீட்லேயே வச்சுக்கோங்க. தோசை நல்லா கிறிஸ்பி ஆகட்டும். தோசை நல்லா செவக்க ஆரம்பிச்சிருச்சு. நம்ம வெளியில் எடுத்துடலாம். பாருங்கள், நல்லா மொறுமொறுன்னு நல்லா கிறிஸ்பியாக கிடச்சிருக்கு. பாருங்கள், பார்க்குறதுக்கே ரொம்பவே அழகாக சூப்பராக இருக்குது நம்ம தோசை. சவுண்டு கேட்குது பாருங்கள், நல்லா கிறிஸ்பியாக இருக்குது. இந்த தோசை சூடாக இருக்கும்போது நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். ஆறுனதுக்கப்புறமும் சாஃப்டாக தான் இருக்கும், ஹார்ட் ஆகாது. இந்த தோசை கூட நீங்கள் எந்த சட்னி வேணாலும் வச்சு சாப்பிட்லாம். டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி துவரம்பருப்பு சட்னி வச்சுருக்கிறேன். டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருந்தது. நீங்களும் இந்த புரோட்டீன் சத்து அதிகமுள்ள மொறுமொறுப்பான பாசிப்பருப்பு தோசை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சமையல் எவரிடே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.